Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் தாவேக தலைவர் விஜயின் நகர்வுகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த வாரம் மக்கள் சந்திப்பை தொடங்கிய விஜய் இந்த வாரம் நாகை மற்றும் திருவாரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாகையில் விஜயை வரவேற்க வாஞ்சூர் பகுதியில் தாவேகவினர் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். களத்திலிருந்து செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். விவேக், தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது? பாலசுப்ரமணியன், தாவேகா தலைவர் விஜய் தனது மக்கள் பயண பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். கடந்த வாரம் திருச்சியில் தொடங்கிய அவர் இரண்டாம் கட்டமாக இன்று நாகையில் இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக நாகையின் மாவட்ட எல்லையான வாஞ்சூர் பகுதியில் அவரை வரவேற்கும் விதமாக நிர்வாகிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். குறிப்பாக பதாகைகள் மற்றும் வழி நெடிகளும் கொடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அவர் எப்போது வருவார், அவர் வந்தவுடனே வரவேற்பதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை தற்போது அவர்கள் வாஞ்சூர் பகுதியில் இன்று அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் இதற்கு முன்பு மக்கள் இயக்கமாக இருந்தபோது இதே நாகை மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்காக வந்துள்ளார். அதன் பிறகு இப்போதுதான் அவர் நாகை மாவட்டத்தில் ஒரு தமிழக வெற்றி கழக தலைவராக, ஒரு கட்சி தலைவராக இப்பகுதிக்கு வர இருக்கிறார். அவரை காண வேண்டும் என்பதற்காக இப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் தற்போது நேரடியாக வந்து பார்வையிட்டு செல்கின்றனர். அந்த கொடி, அதுக்கப்புறம் அந்த பதாகைகளை பார்வையிட்டு செல்கின்றனர். தாவேகா தலைவர் அந்த கட்சி துண்டுகளையும் இங்கு ஏராளமானோர் விற்கும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் நரேஷ் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் பதாகைகள் வைக்கப்பட்டிருக்க காட்சிகளையும் அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வாஞ்சூர் பகுதி என்பது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலையும் தமிழ்நாடு நாகப்பட்டினத்தை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் இங்கு வந்து வேற ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக வெளி மாநில, அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தும் ஏதும் பொருட்கள் எதுவும் சேதமடைந்து இருக்காத வகையில் அதற்கான அந்த பகுதி போலீசாரும் அதேபோல் தமிழக போலீசாரும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னின்று செய்துள்ளனர். விஜய் வரக்கூடிய சூழலில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்கான ஆயத்த பணிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நம் காட்சிகளை வாயிலாக பார்க்க முடியும். இந்த ரவுண்டானா பகுதி போக்குவரத்து நெரிசல் நிறைந்த பகுதி. இப்போது விஜய் இங்கு நெருங்கியவுடன் இப்பகுதி போக்குவரத்தானது மாற்றம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதுதான் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டுள்ளார். அவர் புறப்பட்ட தகவல் அறிந்த அடுத்த வினாடியிலிருந்து தற்போது தாவேகாவினர் கொஞ்சம் கொஞ்சமாக குவிந்து வருகின்றனர். அவரை வரவேற்பதற்கான முயற்சிகளும் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாலசுப்ரமணியன். விவேக், நாகை வாஞ்சூரில் தற்போது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பதிவு செஞ்சீங்க. தற்போது விஜய் தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட நிலையில் விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக திருச்சி செல்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகை மற்றும் திருவாரூருக்கு பரப்புரை வாகனத்தில் செல்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விவேக். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.